ஒரு பத்திரிகையாளர் செந்தில் அப்படின்றவர் அவர் கலந்துட்டு பேசும்போது தவறான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். உதாரணமாக கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு 1000 ரூபாய் தொகுப்பை திமுக அரசு வழங்கியது அப்படின்ற ஒரு பொய்யை சொன்னார். தவறான கருத்து. எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுக்கல, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதற்கு கோபப்பட்டு மேடையிலேயே தனியார் தொலைக்காட்சி ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம், கீழே ஒரு 150 பேர் உட்காந்துருக்காங்க. பயன்படுத்தக்கூடாத மிக மிக அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லி மேடையிலே தவறாக பேசிட்டு அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறார். வெளியே போகிற ஒரு வீட்டுக்கு போகாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணிவிட்டு நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் அங்கேயே காத்திருந்து வெளியே வந்த உடனே பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் அங்கே இருந்தார். அவரே வீடியோவாக போட்டிருக்கார். அவங்க வெளியே வரட்டும், அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம், சேகர் பாபுவனுடைய படை, திமுகவினுடைய படை, நாங்கள் எல்லாம் காத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்குனே காத்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் நடக்குது. என்ன தாக்குறதுக்கு வராங்க திமுகவை சேர்ந்து 20-30 பேர் ஒரு பாட்டில்லாம் எடுத்துகிட்டு மற்ற ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு என்னை தாக்குறதுக்கு வரும்போது நடுவில் போலீஸ் வந்து குறுக்கிட்டு என்னை பாதுகாப்பாக அந்த கேட்டுக்குள்ளே கொண்டு போய் அடைக்கிறாங்க. இந்த பக்கம் மாட்டிய பிஜேபி இளைஞரணி தம்பிகளை போட்டு திமுகவினர் அடிக்கிறார்கள். அங்கே கரண்ட் கட் செய்யப்படுது, அந்த இருட்டில் போட்டு அடிக்கிறாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள்லாம் உடனடியாக ஜிஹெச்சில் போய் அந்த முதலுதவியை எடுத்துக்கிட்டு அந்த ஏஆர்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் வராங்க. அந்த வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மருத்துவமனைக்கிட்ட வந்து எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 பேர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குகிறாங்க. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது. இப்போது இதில் தவறிழைத்தது முழுக்க முழுக்க திமுக ரவுடிகள். ஒரு தனியார் தொலைக்காட்சி வளாகத்துக்குள்ளே வந்து கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடத்துல சென்னையினுடைய மையப்பகுதியில் ஒரு 100 ரவுடிகள் வந்து தனியார் தொலைக்காட்சி வளாகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணி ஆட்களை போட்டு அடித்து ரவுடிகளை கூப்பிட்டு வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறமா காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்முகாமில் அந்த இடத்துக்கு வராத ஒரு பெண்கிட்ட புகார் வாங்கப்படுது அல்லது ஆளும் கட்சியினர் அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அந்த பெண்கிட்ட ஒரு புகாரை வாங்கி அந்த புகாரை எஃப்ஐஆராக பதிவு செய்து எங்கள் இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் லால் பிரசாத் அப்படின்ற ஒருத்தரை ஒரு சட்டவிரோதமாக கைது செய்தது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆரில் சேர்த்திருக்கக்கூடிய பெயர்களை கைது செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இதில் இந்த எஃப்ஐஆரில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். இது ஏன் முக்கியம்னா, தமிழகத்தில் திமுக என்கின்ற கட்சி எந்த எல்லைக்கும் ஏன் செல்வார்கள், தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் மட்டும் இல்லாமல் திமுகவினரே ஏன் திமுகவினரிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஒரு சாட்சி.